உங்கள் மனதில் ஷைத்தானை பற்றிய வெறுப்பை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் அவன் வழியில் நீங்கள் செல்லாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றார். உள்ளமும் உடலும் தூய்மையானால் நிச்சயமாக சொல்லும் செயலும் தூய்மையாகும் என்ற காரணத்தினால் உள்ளத்தை பண்படுத்துகின்ற பல்வேறு செய்திகள் அருள்மறை குர்ஆனில் இருக்கின்றது. இணை வைப்பது பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம். வறுமைக்கு பயந்து உன்னுடைய பிள்ளையை நீயே கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் என்று உனக்கே அல்லாஹ் உணவளிக்கும் பொழுது உன் பிள்ளைக்கு அவன் உணவளிக்க மாட்டானா? உன் பிள்ளையை வறுமையை பயந்து நீ கொலை செய்வது என்பது அல்லாஹ்வை நம்பாத ஒரு செயல். ஆகவே இது பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம் என்று சொல்கின்றார்கள். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ உறவு கொள்வது, சினா செய்வது, இது பாவங்களில் மிகப்பெரிய பாவம். உன் எஜமான் அல்லாஹ் உன்னை படைத்து பரிபாலித்து உன்னை போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் உன்னை அந்த நிலையில் பார்க்க கூடாது. எந்த நிலையில் எந்த காரியம் செய்யக்கூடாது என்று உன்னை தடுத்தானோ அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவனாக உன்னை அவன் பார்க்க கூடாது. ஒரு பெண் விபச்சாரத்திற்காக அழைத்தும் அந்த பெண்ணே வலிய வந்து ஒரு வாலிபனை அழைத்தும் அந்த வாலிபன் அதற்கு இணங்காமல் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விலகி கொண்டால் அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறார். நம்ம மனசு பண்பட்டால் நிச்சயமாக எந்த பாவத்திலும் விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃப்சீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கையாக்குகின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை மூமின்களின் ஒரு கூட்டம் நேரடியாக கண்ணால் காண வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூர் என்ற சூறாவின் 2வது வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் அதனை நிறைவேற்றுவதில் பாரபட்சமோ தயவு தாட்சண்யமோ இருக்கக்கூடாது. அதுதான் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கும் என்ற விஷயத்தை கடந்த வார தஃப்சீரில் நாம் பகிர்ந்து கொண்டோம். பாவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு, குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு இது ஒரு வகையாக இருக்கின்றது. மற்றொரு வகை என்னவென்றால், உளவியல் ரீதியாக மன ரீதியாக விபச்சாரம் என்பது ஒரு பாவச் செயல், அது ஒரு அருவருப்பான மானக்கேடான செயல் என்பதை தெரிவித்து அதன்பால் யாரும் நெருங்கிவிடாத அளவிற்கு மனதை உள்ளத்தை பண்படுத்துதல் என்பது மற்றொரு வகையாகும். இந்த வகைக்கு தஸ்கியா என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதும் அதற்காக மனம் வருந்துவதும் வெளிப்படையாக தண்டனையை கேட்டு பெறுவதும் இத்தகைய தஸ்கியா என்ற மனதை பண்படுத்துதலின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முக்கியமான பணிகளாக 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறுகின்றார். 1வது திலாவத் என்ற தாலீமுல் குர்ஆன், 2வது தாலீமுல் அஹ்காம் என்ற சட்டங்களை கற்றுத்தருதல், 3வது தஸ்கியத்துல் நஃப்ஸ் என்ற மனதை பண்படுத்துதல்.
இந்த 3 வேலைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபித்துவத்தின் மிக முக்கியமான பணிகள் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றார். யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். நபி அவர்களுடைய பொறுப்பு என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை, கட்டளைகளை மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். மேலும் அவர்களுக்கு அருள்மறையில் சொல்லப்பட்ட சட்டங்களை கற்றுத் தருவார்கள். மேலும் அவர்களை மன ரீதியாக பண்படுத்தி அவர்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதன் மூலமாக பாவங்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பாக இருக்க செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமையான பணிகள் சம்பந்தமாக அருள்மறை குர்ஆனிலே அவன் சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சம்பந்தமாக அல்லாஹ்வும் தன்னுடைய அருள்மறையில் பல விஷயங்களை, உள்ளத்தை பண்படுத்துகின்ற, மனதை தூய்மைப்படுத்துகின்ற பல விஷயங்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அந்நூர் என்ற சூறாவிலே இடம் வருகின்ற ஒரு வசனம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஏனென்றால் இன்னமா யஅமுரு பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, அவன் வழியில் சென்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஏன் முடியாது என்றால், அவன் உங்களுக்கு சொல்வதெல்லாம், அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் பாவங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் ஏவுகின்றான், தீமைகள் செய்ய வேண்டும் என்றுதான் ஏவுகின்றான், அருவருப்பான மானக்கேடான காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் ஏவுகின்றான். அவனுடைய ஏவுதல், அவனுடைய கட்டளை இப்படி இருக்கும் பொழுது அந்த வழியில் சென்றால் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்தொடராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஏன் நாம் ஷைத்தானுடைய வழியில் செல்லக்கூடாது என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படுகிறது என்று சொல்லி உங்கள் மனதில் ஷைத்தானை பற்றிய வெறுப்பை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் அவன் வழியில் நீங்கள் செல்லாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றார். மேலும் அல்லாஹ் தஆலா அல் அன்ஆம் என்ற சூறாவிலே சொல்லும் பொழுது, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன், வெளிப்படையான மறைமுகமான எந்த ஒரு மானக்கேடான செயல்களின் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள், செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பகரமாக நீங்கள் அதன் பக்கம் கூட நெருங்காதீர்கள். ஏனென்றால் இது உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குகின்ற உபதேசமாக இருக்கும், நீங்கள் இதன் மூலமாக விளங்கி செயல்பட முடியும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அதே போன்று அல் ஃபுர்கான் என்ற சூறாவிலே சொல்லும் பொழுது, வலா யஸ்னூன் இபாதுர் ரஹ்மான் என்ற அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக பயணிக்கின்ற அந்த அடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள், மானக்கேடான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று அல் ஃபுர்கான் என்ற சூறாவிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று ஆல இம்ரான் என்ற சூறாவிலே ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ வஸ்தக்பரு லிதுனூபிஹிம். முத்தகீன்கள் என்ற இறையச்சம் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை, ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்து விட்டாலோ, அல்லது அவர்கள் அநீதி இழைத்து விட்டாலோ, தங்களுக்கு தாங்களே ஒரு அநீதி இழைத்து விட்டாலோ, உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த பிடிகள், தண்டனைகளை நினைத்து பார்ப்பார்கள். எனவே தங்கள் தவறுகளுக்காக, தங்கள் பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று கூறுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், ஆனால் அந்த தவறிலே தொடர்ந்து நிலைத்து விடக்கூடாது. அறியாமல் ஏற்பட்ட
தவறுதலால் ஏற்பட்ட ஒரு பாவ செயலுக்காக மனம் வருந்தி அதிலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்று உடனடியாக அவர்கள் தௌபா செய்வதன் பக்கம், இஸ்திக்பார் என்ற பாவ மன்னிப்பு தேடுதல் பக்கமாக அவர்கள் விரைந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய செய்திகளை சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக அருள்மறையின் பல்வேறு வசனங்கள் நம்முடைய மனதை பண்படுத்துகின்ற, மனதை தூய்மைப்படுத்துகின்ற செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதன் மூலமாக நாம் பண்பட வேண்டும். உள்ளம் தூய்மையானால் நிச்சயமாக உடல் தூய்மையாகும். உள்ளமும் உடலும் தூய்மையானால் நிச்சயமாக சொல்லும் செயலும் தூய்மையாகும் என்ற காரணத்தினால் உள்ளத்தை பண்படுத்துகின்ற பல்வேறு செய்திகள் அருள்மறை குர்ஆனில் இருக்கின்றது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்ட கேள்விகளுக்கு பெருமானார் சொன்ன பதில்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மிஷ்காத் என்ற கிதாபில் 16வது பக்கத்தில் அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம் எது? அதற்கு அடுத்த பாவம் எது? அதற்கு அடுத்த பாவம் எது? 3 விஷயங்களை கேட்கிறார். அந்த 3 கேள்விகளுக்கு நபி அவர்கள் அடுத்தடுத்து 3 செய்திகளை சொல்லுகிறார்கள். பாவங்களிலேயே ஆக மிகப்பெரிய பாவம் என்பது அல்லாஹ் உன்னை படைத்தவனாக இருக்கின்ற நிலையில், உன்னை வளர்த்து பரிபாலிக்கின்றவனாக இருக்கின்ற நிலையில் நீ அவனுக்கு நிகராக இன்னொரு பொருளை ஆக்குவது, இணை வைப்பது பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கலாம், பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு சாதாரணமான ஒரு செய்தி. ஆனா அதுதான் அடிப்படையான செய்தி. அந்த செய்தியை சொல்வதற்காக அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், வஹுவ கலக்கக, அல்லாஹ் உன்னை படைத்தவனாக இருக்கும் நிலையில், படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கும் பொழுது நீ உருவாக்கிய பொருளை அவனுக்கு இணையாக ஆக்குவது, நீ உருவாக்கிய பொருளை அவனுக்கு இணையாக ஆக்குவது அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி நீதியாகும்? அது எப்படி நேர்மையாகும்? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே ஆக மிகப்பெரிய தவறு. அந்த தவறை நீ தெரிந்து செய்கின்ற பொழுது அதுதான் பாவங்களிலேயே ஆக மிகப்பெரிய பாவம் என்றார். 2வது, அல்லாஹ் உனக்கு உணவளிக்கின்ற நிலையில் உன்னுடைய பிள்ளை உன்னோடு அமர்ந்து உணவு அருந்துவதை பயந்து உன் பிள்ளையை நீயே கொலை செய்வது. அசல் செய்தி என்னவென்றால், வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்வதே பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்று நபி அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். நபி அவர்கள் அப்படி சாதாரணமா சொல்லியிருக்கலாம், வறுமைக்கு பயந்து உன்னுடைய பிள்ளையை நீயே கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் என்று. ஆனா நபி அவர்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் உனக்கு உணவளிக்கிறான், வகுவை எரிசுக்கும், அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். உனக்கே அல்லாஹ் உணவளிக்கும் பொழுது உன் பிள்ளைக்கு அவன் உணவளிக்க மாட்டானா? உனக்கு ராசிக்காக இருக்கின்ற அல்லாஹ் உன்னுடைய பிள்ளைக்கு ராசிக்காக இருக்க மாட்டானா? உன் பிள்ளையை வறுமையை பயந்து நீ கொலை செய்வது என்பது அல்லாஹ்வை நம்பாத ஒரு செயல். ஆகவே இது பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம் என்று சொல்கின்றார். 3வது, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ உறவு கொள்வது, சினா செய்வது, இது பாவங்களில் மிகப்பெரிய பாவம். இதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், உன்னை அவன் முழுமையாக நம்பிய நிலையில், நம்முடைய அண்டை வீட்டார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார் என்று உன்னை முழுமையாக நம்பிய நிலையில் நீ அவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வது பாவங்களில் ஆக மிகப்பெரிய பாவம். விபச்சாரம் பாவம்தான், ஆனா இந்த மாதிரியான விபச்சாரம் செய்வது ஆக மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இதில் பாவ செயலும் இடம்பெறுகிறது, நம்பிக்கை துரோகமும் இடம்பெறுகின்றது. ஆகவே இது மிகப்பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பிள்ளைகளை வறுமையை பயந்து கொலை செய்வது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது, இந்த 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் மிகப்பெரிய பாவமாக உணர்த்துகின்றார்கள். அடுத்ததாக ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லும் பொழுது, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் அவர் மூமினாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை நாம கூர்ந்து கவனித்தோம் என்றால், ஒரு மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்வதற்கும், மூமினாக இருக்கின்ற நிலையில் அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார் அல்லது விபச்சாரம் செய்யும் போது அவர் மூமினாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, உங்க மனசுல இருந்து அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை, அந்த ஈமானுடைய உணர்வு எடுபட்டு போயிருக்கு. விபச்சாரம் என்ற அந்த மானக்கேடான காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நீங்க நம்பிய அந்த ஈமான், அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை, அது உங்க மனசுல இருந்து எடுபட்டு போய் விடுகிறது. உள்ளத்துல இருக்கிற ஈமான் வெளியாகும் அளவிற்கு இப்படி ஒரு மோசமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டுமா என்று ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தியாக அது அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் அடுத்த ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல முழுமையான வெட்கத்தை, ஹயா என்ற அந்த வெட்கத்தை நீங்கள் பேணுங்கள் அப்படின்னா. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் விஷயத்துல நாங்கள் முழுமையாக வெட்கப்படத்தான் செய்கிறோம் அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுகின்ற வெட்கப்படுதல் அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல முழுமையாக வெட்கப்படுதல் என்பது இந்த வாயை சுற்றியுள்ள கண்ணு, காது போன்ற உறுப்புகளை நீங்கள் பாதுகாப்பது, ஹராமான காரியத்தில் ஈடுபடுவதை விட்டும் நீங்கள் பாதுகாப்பது, ஹராமான பொருளை சாப்பிடுவது, ஹராமான விஷயங்களை பேசுவது, ஹராமான விஷயங்களை பார்ப்பது, ஹராமான விஷயங்களை கேட்பது, ஹராமான விஷயங்களை சிந்திப்பது, இந்த விஷயங்கள் அனைத்தை நீங்கள் தவிர்த்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல உண்மையாக வெட்கப்படுகிறீர்கள் அப்படின்னு. அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மறைவான உறுப்பையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும், அதாவது உங்கள் வயிறையும் அந்த வயிற்றை சுற்றி உள்ள பகுதிகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த வயிற்றுல ஹராமான பொருளை கொண்டு எதையும் நிரப்பக்கூடாது. அதே போன்று மறைவான உறுப்பை விபச்சாரம் போன்ற அருவருப்பான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்கள் முழுமையாக வெட்கப்பட்டவர்களாக ஆகுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, முத்தாய்ப்பாக நபி அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் எராக்க மௌலாக்க ஐசுமா நகாக்கான், உன் எஜமான் அல்லாஹ் உன்னை படைத்து பரிபாலித்து உன்னை போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் உன்னை அந்த நிலையில் பார்க்க கூடாது. எந்த நிலையில், எந்த காரியம் செய்யக்கூடாது என்று உன்னை தடுத்தானோ அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவனாக உன்னை அவன் பார்க்க கூடாது. இப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் முழுமையான வெட்கப்பட்டவர்களாக ஆகுவீர்கள். சாதாரணமாக ஒரு மகன் சிகரெட் குடிக்கிறார். அப்ப தகப்பனாருடைய பார்வையில பற்றுச்சு அப்படின்னா, நாம் சிகரெட் குடிப்பதை நம்முடைய தந்தை பார்த்து விட்டார் அப்படின்னா மகனுக்குள்ள ஒரு பயமும் ஒரு வெட்கமும் ஏற்படும். அத்தாவுக்கு தெரிஞ்சிருச்ச, இனி அவர் முகத்துல நாம எப்படி முழிப்போம்? ஒரு தவறு, அது சிகரெட்டா இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், தெரியாமல் செய்கின்ற அந்த காரியத்தை அத்தா பார்த்து விட்டார் அப்படின்ன உடனே அவர் மனசுல எப்படி ஒரு பதபதைப்பும் ஒரு வெட்க உணர்வும் ஏற்படுகிறதோ, ஆசிரியர் பார்த்து விட்டார் என்பதற்காக அல்லது மற்றவர்கள் பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நாம் எப்படி கூசி குனிந்து போய் விடுகிறோமோ, இந்த உணர்வு அல்லாஹ் விஷயத்துல இருக்கணும். தந்தையால் பார்க்க முடியாமலும் போகலாம், ஆசிரியரால் பார்க்க முடியாமலும் போகலாம், மற்றவர்களால் பார்க்க முடியாமலும் போகலாம். அவர்கள் பார்வை விட்டும் மறைந்து தொடர்ந்து பல காலங்கள் எந்த தவறையும் நம்மால் செய்ய முடியும்.
ஆனா அல்லாஹ் பார்க்க முடியாமல் போவது என்பது ஒருபோதும் சாத்தியம் கிடையாது. அவனது நேரடி பார்வையின் கீழ் தான் நாம் எப்போதும் இருக்கிறோம், எந்த சூழலும் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை என்கின்ற பொழுது அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக அருமையான பயிற்சியை தருகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக வெட்கப்படுகிறீர்கள் என்றால் அவன் தடுத்த காரியங்களை நீங்கள் செய்வதாக அவன் பார்க்க கூடாது. அந்த உணர்வு வந்துட்டா எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழல்லையும் நம்முடைய வாழ்க்கையில தவறு என்பது, பாவம் என்பது நிச்சயம் வராது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் விழுந்து விட மாட்டோம் என்பது உண்மை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மை யல்மல்லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மல்லஹுல் ஜன்னா. ரெண்டு விஷயங்களுக்கு நீங்கள் எனக்காக பொறுப்பேற்றார், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்காக பொறுப்பேற்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு விஷயம் என்ன? 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பொருளை பாதுகாப்பது. ஒன்று வாய், 2வது நாவு. வாய் என்பது ஹராமான உணவுகளை அது சாப்பிடக்கூடாது. நாவு என்பது தவறான விஷயங்களை அது பேசக்கூடாது. அது இந்த தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற வாயாக இருக்கட்டும் அல்லது நாவாக இருக்கட்டும், அதை பாதுகாக்க வேண்டும். தவறான விஷயங்களை பேசக்கூடாது, ஹராமான பொருளை சாப்பிடக்கூடாது என்பதுல நமக்கு ஒரு பொறுப்புணர்வு. நீங்க இதை எனக்காக செய்வதாக பொறுப்பேற்றால். 2வது நபி அவர்கள் சொன்னார்கள், 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மறை உறுப்பும் அதை பாவத்தில் ஈடுபடுத்த மாட்டேன் என்று நீங்கள் பொறுப்பெடுத்தால், இந்த 2ஐயும் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயம் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் ஜாமீன். அலுமன் என்ற வார்த்தை ஜாமீன். இன்றைக்கு தெரியும் ஜாமீன்ங்கிறது எவ்வளவு பெரிய வலுவான விஷயம், அது எவ்வளவு பெரிய மதிப்புக்குரியது அப்படிங்கிறது தெரியும். யாருங்க ஜாமீன் எடுக்கிறார்? அவரை நம்பி வெளியில் விடப்படுகிறார். அவரை நம்பி எந்த பொருளும் கொடுக்கப்படுகிறது என்றால் நபி அவர்கள், நானே உங்களுக்கு ஜாமீன் ஆகிறேன் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அப்படிங்கும் போது இந்த 2ஐயும் கட்டுப்படுத்தணும். இந்த 2 தான் ஆக மிகப்பெரிய விஷயம். வாயும் சரி, நாக்கும் சரி, 2ம் ஆக பெரிய விஷயங்கள். பக்குவப்படுத்தப்படுகின்ற பொழுது மட்டும்தான் அது பாதுகாக்கப்படும். அதே போன்றுதான் மறைவான உறுப்பும். இந்த வாயுக்கும் அந்த உறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவிலே இதே தலைப்புல, மனதை பண்படுத்தல் என்ற தலைப்புல சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, ஹலாலான உணவாக இருந்தாலும் கூட, முழுக்க முழுக்க ஹலால் உணவாக இருந்தாலும் கூட வயிறு முட்டை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார். நல்ல ஹலால் உணவு தான், எந்த வகையிலே ஹராம் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க வயிறு முட்டை சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் வயிறு முட்டை, வயிறு நிரம்ப சாப்பிடுகின்ற பொழுது அது மனோ இச்சையை வளர்க்கிறது, உருவாக்குகிறது. மனோ இச்சை உருவாகும் பொழுது எந்த தவறை செய்வதற்கும் அது நம்மை தயார்படுத்திவிடும். ஹலாலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்குன்னா, ஹராமை சாப்பிடுவதால் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும். அப்ப அந்த மனோ இச்சை என்பது தவறில், குறிப்பாக மானக்கேடான காரியத்தில் மறைவான உறுப்பை ஈடுபடுத்துவதற்கு அது தைரியமாக தூண்டிவிடும். ஹராமின் பக்கம் போகக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹலாலே இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். வயிறு முட்டை சாப்பிட்டு பழகும் போது அது ஏற்படுத்துகின்ற அந்த மனோ இச்சையின் உந்துதல் அது பாவத்தை நோக்கி, தவறான காரியத்துறைக்கு நம்மை திருப்பக்கூடும். என்றால் மா லன்னுக்கபில் ஹராம், ஹராமான உணவை பற்றி நீ என்ன யோசிக்கிறாய், என்ன நினைக்கிறாய், அல்லது நீ யோசித்து பார் என்று சொல்கிறார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணவுக்கான அளவை சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த குடலை 3ஆக பிரியுங்கள். ஒரு பகுதி உணவுக்காக, ஒரு பகுதி தண்ணீருக்காக, ஒரு பகுதி மூச்சு வாங்குவதற்காக. அந்த மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறது உணவும் தண்ணீரும் செரிமானம் ஆகுவதற்காக, சுழற்சி ஏற்படுவதற்காக. கிரைண்டர் மாதிரிதான் வயறு, மிக்சி மாதிரிதான் வயறு. அதுல பாதி அளவுக்கு போட்டு நீங்க சுத்த விட்டா அழகா சுத்தும், முக்கால்வாசி போட்டு சுத்த விட்டா கொஞ்சம் மெதுவா சுத்தும், முழுசா போட்டீங்கன்னா சுத்தவே செய்யாது.
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும். அதனால அது கெட்டு போயிடும். இதே முறைதான் நம்முடைய வயிறுக்கும் இருக்கிறது. வயிற்றை பாதுகாப்பதில் மறைவான உறுப்பை பாதுகாக்கின்ற தொடர்பு இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி சொன்னார்கள். அத இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் சொல்லுகின்றார். வாயை நீங்கள் பாதுகாத்தால், மறைவான உறுப்பை நீங்கள் பாதுகாத்தால், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த விபச்சாரம் எவ்வளவு அருவருப்பானது, அந்த நபி அவர்கள் அந்த மன ரீதியாக எப்படி புரிய வைக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் விபச்சாரம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு அனுமதி தாங்க. சொல்லிட்டு செய்கிறார், நான் விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்க அனுமதி தாங்க. சபையில உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சுட்டாங்க. எந்த காரியத்திற்கு யாரிடத்தில் வந்து அவர் துணிந்து அனுமதி கேட்கிறார் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். நீங்க உட்காருங்க, அவர் ஏன்ட்ட கேட்கிறாரு, நான் பதில் சொல்ல போறேன், நீங்க அமைதியா இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை பக்கத்துல அழைச்சி ரொம்ப நெருக்கமாக உட்கார வச்சு சொன்னாங்க, நீங்க விபச்சாரம் செய்வதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் உங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், நீங்க எனக்கு அதை தெளிவுபடுத்துங்க. எப்படி என்றால், உங்களுடைய தாயாரோடு இன்னொரு நபர் விபச்சாரம் செய்ய விரும்புகிறார், அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய அன்னை, உங்களை பெற்றெடுத்த தாய், அவரோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதற்கு விரும்புகிறார், அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சத்தியமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். உங்களது சகோதரி, அவரோடு ஒருவர் விபச்சாரம் செய்ய விரும்புகிறார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் மகள், உங்களுடைய மாமி, உங்களுடைய சின்னம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நபர்களை குறிப்பிடுகின்றார். அவருடைய உறவில் வருகின்ற அம்மா, சகோதரி, மகள், மாமி, சின்னம்மா. அத்தாவுடைய சகோதரி மாமி, அம்மாவுடைய சகோதரி சின்னம்மா, 5 நெருக்கமான உறவில் உள்ள பெண்களை சொல்லி, இவர்களோட மற்றவர்கள் விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, அனுமதிப்பீர்களா? ஒருபோது நான் அனுமதிக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே உள்வாங்கிட்டு சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம். நீங்க உங்களுடைய தாயாரோடு, உங்களுடைய சகோதரியோடு, உங்கள் மகனோடு, உங்கள் மாமியோடு, உங்கள் சின்னம்மாவோடு வேறு ஒரு நபர் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டீர்கள் என்றால், இப்ப நீங்க என்கிட்ட அனுமதி கேட்கிறீங்களே, நான் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்யணும்னு, அந்த பெண்ணு நிச்சயமாக உங்களை போல ஒருவருக்கு அம்மாவாக, உங்களை போல ஒருவருக்கு தந்தை தாயாக, உங்களை போல ஒருவருக்கு சகோதரியாக, உங்களை போல ஒருவருக்கு மகளாக, மாமியாக, சின்னம்மாவாக இருப்பார் இல்லையா? அப்ப அவர் மட்டும் அதை விரும்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான். நபி அவர்கள் அவருக்கு அந்த விஷயத்தை புரிய வைத்த உடனே அவருடைய மனம் மாறுகிறது. நிச்சயமாக நான் விபச்சாரத்தை நாட மாட்டேன் அப்படின்னா நபி அவர்கள் பக்கத்துல அழைச்சி அவருடைய தலையை தடவி கொடுத்து, நெஞ்சை தடவி கொடுத்து ஒரு துவா செய்தார். அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. இவருடைய மனதை தூய்மைப்படுத்து. முதல்ல மனசை சொல்றார், கல் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவருடைய மறைவான உறுப்பை பாதுகாப்பாயாக. ஏன்னா இது சுத்தமா இருந்தா அதுவும் சுத்தமா இருக்கும். இது அசுத்தமாகும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அசுத்தமான நிலைக்கு தள்ளப்படும் என்ற காரணத்தால் அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி அவருடைய மறைவான உறுப்பை பாதுகாப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவரை பக்கத்துல கூப்பிட்டு ஓய்க்கு 2 அறை அடைஞ்சு, யார்கிட்ட வந்து நான் விபச்சாரம் செய்ய போறேன்னு, அறிவு இருக்கா அவனுக்கு, முட்டா பையல போடா அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவர் வாழ்க்கையில எப்பவும் தெரிந்திருக்க மாட்டார். சஹாபாக்கள் கொந்தளிச்சு எழுந்து வந்து அவரின் பக்கமாக விரையும் பொழுது, நல்ல 4 கோடு போடுங்க, மொத்தமா போடுங்க, அப்பதான் அவர் திருந்துவா அப்படின்னு சொன்னாலும் அவர் தெரிந்திருக்க மாட்டார். எல்லாரையும் அமைதிப்படுத்தி விட்டு எல்லாருக்குமாக நபி அவர்கள் ஒரு அருமையான சிந்தனையான விஷயத்த அவருக்குள்ள புகுத்தின உடனே
அவதன் மூலமாக அவருடைய மனசுல இருந்த அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இதான் உளவியல் ரீதியான பயிற்சி என்பது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சுட்டி காட்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய அம்மா, உன்னுடைய மகள், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மாமி, உன்னுடைய சின்னம்மா அப்படிங்கும் போது ஒரு பெண்ணோடு இன்னொரு நபர் விபச்சாரம் செய்வது அந்த ஆணோடும் பெண்ணோடும் முடிந்து விடுவதல்ல. பல நபர்கள் அதை பாதிக்கிறது. அந்த பெண்ணுடைய கணவனை பாதிக்கும், அந்த பெண்ணுடைய தந்தையை பாதிக்கும், அந்த பெண்ணுடைய சகோதரனை பாதிக்குது, அந்த பெண்ணுடைய தாய் மாமனை பாதிக்குது, அந்த பெண்ணுடைய சச்சாவை பாதிக்குது. எத்தனை பேரை பாதிக்குது, எத்தனை பேருக்கு தலைகுனிவு, எத்தனை பேருக்கு அசிங்கம் ஏற்படுகிறது. அப்போ உன்னுடைய ஆசைக்காக, உன்னுடைய இச்சைக்காக நீ ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் பொழுது, அல்லது அவள் தன்னுடைய இச்சைக்காக ஒரு ஆளுக்கு இணங்கும் பொழுது, அந்த பாவத்தின் அசிங்கம் என்பது அந்த 2 பேரோட முடிந்து விடுவதில்லை. அதை காலமெல்லாம் நிலைத்திருக்கின்ற ஒரு அவப்பெயரை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இந்த பையன் யாரு தெரியுமா? தெரியலையே, அன்னைக்கு அவருடைய பையன்தான், இப்படி சொல்லித்தான் அடையாளப்படுத்துவான். சாதாரணமாக ஒரு பெண்ணு இன்னொரு ஆணோட ஓடி போகுது இல்லையா, அந்த புள்ள நினைச்சுக்கிட்டது அது நம்மோட முடிஞ்சிருது, நம்ம இஷ்டம் அப்படின்ட்டு வருது. அப்படி இல்லை. அதனுடைய பாதிப்பு பெற்றோர்களுக்கு இருப்பது மட்டுமல்ல, அந்த தலைமுறை இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை நிலைத்திருக்கும். இந்த பையன் யாருன்னு தெரியலையா? இவங்க அம்மா தான் அன்னைக்கு ஓடி போனாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியலையா? இவங்க ராதி தான், நன்னி தான் ஓடி போனாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியலையா? இவங்க அத்தாவுடைய நன்னி தான் ஓடி, அப்படின்ட்டு அது காலம் எல்லாம் நிற்கும். அப்போ ஒரு தப்பு, ஒரு செயல் என்பது அவர்களோடு அது முடிந்து விடுவதல்ல. தலைமுறை தாண்டியும் அந்த பாவத்தின் விளைவு என்பது தொன்று தொட்டு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது குரோஷிமா நாகசாயில அமெரிக்கா வீசிய அணு ஆயுதங்களை விட மிக மோசமானது. தலைமுறைகள் தாண்டிய பிறகும் அந்த கேவலம் என்ற அவப்பெயர் அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அதை மிகப்பெரிய குற்ற செயலாக, அதற்கான தண்டனையை கடுமையாக ஆக்குவதோடு மனதை பண்படுத்துவதற்கான பல்வேறு செய்திகளை நபி அவர்கள் சொன்னார்கள். மேலும் நபி அவர்கள் இன்னும் அருமையாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அரிஷ், மகத்தான அந்த அரசினுடைய நிழல், சுபஹான் அல்லாஹ், அந்த வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. இன்றைக்கு கடுமையான வெயில், இன்றைக்கு மதியம் அடித்த வெயில், இப்போ நமக்கு பள்ளிவாசல்ல உட்கார முடியல. 9 ஃபேனு, ஒரு 4 ஃபேனு, உள்ள மொத்தம் 13 ஃபேன் ஓடினாலும் இதை தாங்க முடியாம நாம என்ன செய்யறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல. இதுக்கு காரணம் மத்தியானம் அடிச்ச வெயில். இன்னும் சொல்லுகிறார்கள், மே மாசம் பிறந்துட்டா நீங்க வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, அந்த நேரத்தில் வெயிலின் தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு வெயிலுடைய அந்த உக்கிரமத்துல நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில நம்முடைய தலைக்கு பக்கத்துல சூரியன் இருக்கும் பொழுது அதனுடைய வெப்பத்தால், உஷ்ணத்தால் நாம் தகித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு 7 வகையான நபர்களை அழைத்து தன்னுடைய அரிசின் நிழல்ல உட்கார வச்சு அவர்களை அமைதிப்படுத்துகிறார், அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். இந்த 7 பேர்ல ஒரு ஆளு யாரு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கான அந்த செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல்ல நீ இடம் பெற வேண்டுமா? அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான். அவன் யார் என்றால், வரஜிலுன் தஅத்துஹு இம்ராத்துன் தாத்து ஹஸபின் வ ஜமாலின், அழகுமிக்க, அதே போல அந்தஸ்து நிறைந்த, சாதாரண பெண் இல்ல, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய, ரொம்ப பெரிய பாரம்பரியமும் அந்தஸ்தும் கொண்ட குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் விபச்சாரத்திற்காக அழைத்தும், அந்த பெண்ணே வலிய ஒரு வாலிபனை அழைத்தும் அந்த வாலிபன் அதற்கு இணங்காமல், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விலகி கொண்டால் அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா அரிசுடைய நிழலை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீமைகள் என்பது நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய நஃப்ஸும் அதை தூண்டிக் கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல நம்முடைய மனம் பண்பட்டால், நம்முடைய நஃப்ஸை நாம் பக்குவப்படுத்தினால், எவ்வளவு பெரிய தீமைகள் நம்மை சுற்றி வந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மன ரீதியாக பயிற்சி கொடுத்து நீங்க எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இதை உணர்ந்து கொண்டவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் மிக விழிப்புணர்வோடு இருப்பார்கள். முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது மாதிரி ஒரு பெண், அழகு நிறைந்த அந்தஸ்து நிறைந்த ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அவங்கள வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி அழைச்சாங்க. அவரு ஏதோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா கதவை சாத்தி கொண்டு விபச்சாரம் செய்வதற்காக அவரை அழைக்கிறார். அது தப்பு, அந்த தவறை நான் செய்ய முடியாது அப்படின்னு அவரு மறுக்கும் பொழுது, நீ எனக்கு இணங்கவில்லை என்றால் நஷ்டம் உனக்கு தான். நான் பாட்டுக்கு கதவை திறந்து பாருங்க, வீட்டுக்குள்ள நுழைச்சி என்னை கெடுக்க வந்துட்டாருன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ரோட்ல போற வார யாருமே என்ன ஏதுன்னு கேட்காம உன்னை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. நடைமுறையில் அப்படித்தானே இருக்கு. என்னன்னே கேட்க மாட்டாங்க, முதல்ல அடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அப்படியா அடாடா முதல்ல தெரியாம போச்சேன்பா. நம்ம ஆட்கள் எல்லாருமே இப்ப மட்டும் இல்ல எப்பவும் அப்படித்தான். இந்த ஜுரைஜி சம்பவம் போன வாரத்துல நான் சொல்லி காட்டினேன். அந்த விபச்சாரி இந்த குழந்தைக்கு தந்தை அவர்தான் உடனே எல்லாரும் ஓடி அடிடான்னு போட்டு அடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் அவருக்கே தெரியுது என்ன ஏன் அடிச்சாங்க அப்படின்ட்டு. எதுக்கு என்னை அடிக்கன்னு கேட்கும் போது, நீ இந்த பெண்ணோட தப்பாக நடந்திருக்க. அப்ப அவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னால நீ இப்படி செஞ்சியான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களான்னா கேட்க. அடிச்ச பிறகுதான் அந்த சிந்தனைக்கு என்ன செய்யறாங்க, இது காலகாலமா நடக்கிறது. அதுலயும் ஒரு பெண்ணு சொல்லிட்டா உடனே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிடுவோம், ஏற்றுக்கிடுவோம். உண்மை என்ன, நிலவரம் என்ன, இந்த பையன் இப்படி செய்ய மாட்டானா, இவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதனால நான் சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, நீ அசிங்கப்பட்டு போவ, அடி வாங்குவ. அந்த அசிங்கமும் அடியும் உனக்கு வேண்டாம்னா இப்ப நான் சொன்னது கேளு. ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டான். பெண்கள் பாவத்தின் பக்கம் அழைப்பார்கள், அதுக்கு இணங்கலைன்னா பழியை தூக்கி ஆண்கள் மேல போட்டுருவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல சுலைஹாவுடைய அந்த வரலாறு நமக்கு எடுத்துக்காங்க. அவரு ஐயோ பாவம், ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்தவரு நமக்கு வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன் குடும்ப பின்னணிய மனசுல வச்சு, தன் தந்தையினுடைய கண்ணியத்தை மனசுல வச்சு, தனக்கு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்த கண்ணியமான அந்த மந்திரிய மனசுல வச்சு ரொம்ப ஒழுக்கமாக வாழும் பொழுது அந்த அம்மா அவங்கள தப்புக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நிர்பந்தப்படுத்தி இணங்க வைக்கணுங்கிறதுக்காண்டி விரட்டி பிடிக்கும் போது ஓடுதான். ஓடும்போது பின்னால இருந்து சட்டையை பிடிச்சு இழுக்கும் போது சட்டை டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை கிழிஞ்சிருச்சு. அதுக்குள்ள கதவை திறந்து வெளியில ஓட முயற்கும் போது கதவு கிட்ட அந்த பெண்ணுடைய கணவன் நிற்கிறார். இப்ப சந்தர்ப்ப சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, அந்த அம்மா தான் விரட்டி பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்ப சூழல். ஏன்னா முன்னால நிக்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்னால நிக்கிறது அந்த அம்மா. ஆனா இப்போ கணவர் வந்துட்டாருன உடனே அந்த அம்மா டக்குன்னு எப்படி திருப்புறாங்க தெரியுமா? உங்கள் மனைவியோடு தவறாக நடக்க முயன்ற இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? உடனே பழிய அப்படியே திருப்பிட்டான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்துல மௌனமா இருந்தா அந்த அம்மா சொல்றது சரின்னு ஆகும். எனவே அங்கு தெளிவாக சொல்லுகிறார்கள், நான் எந்த தப்பும் பண்ணல. அவங்க சொல்றது பொய், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தை பேச வைக்க, நல்லா பேச வைக்கிற அந்த குழந்தை சொல்லு, ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா. சூழலை அடிப்படையாக வச்சு முடிவுக்கு வருவோம். இங்க யாரு பொய் சொல்றா, யாரு உண்மை சொல்றா அது வேண்டாம், யாரு வாக்குமூலமும் தேவையில்லை. ஆனால் இந்த இடத்தில் என்ன நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத வச்சு முடிவுக்கு வருவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை கிழிஞ்சிருக்கா, சட்டை தான் இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அடிப்படை விஷயம். முன்னால கிழிஞ்சிருக்கா, பின்னால கிழிஞ்சிருக்கா? சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா அந்த அம்மா சொன்னது உண்மை, இவர்தான் குற்றவாளி. சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா அந்த அம்மா சொன்னது பொய், இவர் உண்மையாளர். ஏன்னா முன்னால கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இவரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற இந்த ஆண் மகன் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்காக முயல்கிறார். அவள் தப்பிப்பதற்காக குடிச்சு இடிச்சு தள்ளி விடும் போது சட்டை இவருக்கு முன்னால கிழிஞ்சிருக்கு.
ஆனா பின்னால கழியுதுன்னா இவர் தப்பிக்க முயல்கிறார், அந்த அம்மா பிடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லி அழகான ஒரு சிச்சுவேஷனுக்கான சூழலை முன்வைத்து தீர்ப்பு சொல்லும் போது அந்த கணவர் பார்க்கிறாரு, சட்ட பின்னால கழிஞ்சிருக்குது, தவறு தன் மனைவின் மீதுதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது இல்ல அப்படின்னு குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்தி பத்தியா தீர்ப்பு செய்வதற்கு நாம் எதையெல்லாம் கவனிக்கலாம், எதை கவனித்தால் உண்மை வெளிப்படும் என்பதற்கான அரிய செய்தியாக அந்த ஆயத்து அமைந்திருக்கிறது. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் தங்கள் விஷயம் நடக்காத பொழுது பழியத்துக்கு ஆண் மகன் மேல போட்டுருவாங்க. அதை இந்த உலகம் எளிதாக நம்பும். இப்ப அந்த வாலிபர் பார்த்தாரு, நாமும் மாட்டிக்கிடக்கூடாது, இந்த பாவத்திலையும் விழுந்துடக்கூடாது, அவளா கனவை திறந்து நல்லா இருப்ப நீ ஓடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய மனசுல ஒரு எண்ணத்தை போட்டான். உடனே வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பாத்திரம், அந்த காலத்துல உள்ள எடுப்பு கக்கூசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கழிவறையில கிடந்த மலத்தை எடுத்து தன் மீது அள்ளி பூசி கொண்டு வந்து முன்னால நின்றான். நாத்தன் தாங்க முடியல, முதல்ல போ வெளியில இருந்து அவளே கதவு திறந்து வெளியில விட்டார். முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அருவருப்பான பாவ செயலை விட்டும் நான் பாதுகாக்கப்பட்டேன், உடல் அசுத்தமாயிருச்சு, ஆனா உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற நிலையில் அவர்கள் சென்றார்கள். இந்த அசுத்தமான உடலை சுத்தப்படுத்திடலாம், சட்டையை கழட்டி தூர போட்டுட்டு குளிச்சோம்னு சொன்னா உடலும் சுத்தமாயிருச்சு, உடையும் சுத்தமாயிருச்சு, ஆனா உள்ளம் அழுக்கானா அதை சுத்தப்படுத்த முடியாது. அந்த நேரத்துல தன் உடல் அருவருப்பாக மாறுவதை கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் எப்படி தப்பிப்பது? ஏன்னா இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படின்னு வெளியில வந்தான். அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசுதான் அந்த உள்ளத்துல கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானங்களை அல்லாஹ் திறந்து விட்டார். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்த காலம், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர் வாழ்ந்த காலம், மன்னர் ஹாரூன் ரஷீத் போன்றோர் வாழ்ந்த காலம். ஆனா இவங்களுக்கு யாராலும் விளக்கம் சொல்ல முடியாத ஞானங்களை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்தான். அதற்கு காரணம் அந்த பரிசுத்தம். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் இருக்கா இல்லையா, அந்த அன்பளிப்பை தான், அந்த ஒரு மதிப்பை தான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தத்திற்கும் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய பரிசுத்தத்திற்கும் தொடர்பு இருக்குது. அதே தொடர்புல தான் சாலிஹ் பின் கைசான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியினுடைய வரலாறு வரும். அவங்க மதீனால இருந்து மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது சுலைமான் இப்னு யஸார் மக்காவில இருந்து மதீனால இருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காக வரும் பொழுது ஒரு இடத்துல ஓய்வுக்கு தங்குறான். அந்த இடத்துல கூட வந்தவர்கள் பஜாருக்கு செல்லும் பொழுது இவங்க தனியா இருக்கும் போது அந்த பகுதியை சார்ந்த ஒரு அழகான ஒரு பெண்ணு வந்து இவர்களை அணுகி நீங்கள் என்னோடு உறவுக்கு வாருங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி திடீர்னு வந்தா, தாய் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தா, மனைவி இறந்து விட்டார், பிள்ளை இறந்து விட்டாருங்கிற செய்தி வந்தா எப்படி ஒரு அழுகை ஏற்படுமோ அதை விட பயங்கரமாக கைகள் ரெண்டையும் கன்னத்தில் வைத்து மூடி ஓட அழ ஆரம்பிச்சிட்டான். இவர் அழுத அழுகையை பார்த்த உடனே அந்த அம்மா பதறி போய், நல்லா இருப்ப என்ன விட்டுரு நான் போயிருந்தேன், அது ஓடியே போச்சு. ஒரு நண்பர் வந்து கேட்கும் போது எதையுமே சொல்லிக்கிடாது. இவங்க மதீனா மக்காவுக்கு வந்து காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய அந்த ஹிஜ்ர், அந்த ஹத்தி, அந்த இடத்துல ஓய்வுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தூக்கம், அந்த தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி விட்டு சொல்றாங்க, அந்த பெண் வந்து உங்களை தவறாக அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. பேசுறதுக்கு முன்னால இவர் சொல்றாரு, இந்த சுலைமான் இப்னு யஸார், நீங்க தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாமா? அந்த பெண்ணோடு உங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை நான் படித்து பார்த்தேன், அஜீபானது, ஆச்சரியமானதுன்னா. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய சம்பவம் அஜீப், ஆச்சரியமானது என்றால் உங்கள் சம்பவம் இருக்குத அது ஆயுதம், மிக ஆச்சரியமானது. ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டு அந்த சந்தர்ப்ப சூழலில் நீங்கள் விழாமல் உங்களை தப்பிப்பதற்காக நீங்க அழுக இருக்கிறது, அது என்னுடைய சம்பவத்தை விட மிக ஆச்சரியமானது
என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து கனவில் சொன்னதாக ஒரு சம்பவத்தை எனக்கு பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனசு பண்பட்டேதான். நாம யாருடைய பார்வையில் இருக்கிறோம், யாருடைய பாடங்களை படித்திருக்கிறோம், பெருமானார் நமக்கு எப்படி பண்படுத்தியிருக்கிறார்கள், இது எல்லாம் மனசுல வரும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பாவத்தில் விழாமல் நம்மை நிச்சயமாக பாதுகாக்க முடியும் என்பதற்கான அருமையான சான்று. வடநாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உருது கிதாபில படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்குது. அங்கே நடந்த ஒரு கலவரம், இந்த இந்து முஸ்லீம் கலவரங்கள், அதே போல உயர் ஜாதி தாழ் ஜாதி கீழ் ஜாதி கலவரங்கள்ங்கிறது அடிக்கடி நடக்கும். இப்பவும் நடக்குது, அப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெண்ணு மகரி பிறகு வரும் பொழுது சிலர்கள் அந்த பெண்ணை விரட்டி பிடிக்கக்கூடிய நிலை வரும்போது அந்த அம்மா தப்பிச்சு ஓடி வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப பள்ளிவாசல் இமாம் உள்ள இருக்கிறாரு. அவர் ஒரு இளைஞர், திருமணம் முடிக்காத ஒரு வாலிபர். அவரு அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பார்த்து, நீங்க இந்த இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிடுங்க, யாராவது உங்களை தேடி வந்தாலே கேட்டு வந்தாலும் நான் அவங்களை திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு அந்த பெண் மறைந்து இருப்பதற்கு ஒரு இடத்தை சுட்டி காட்டி உட்கார வச்சுட்டாங்க. இப்ப தேடுதெல்லாம் முடிஞ்சிருச்சு, யாரும் வரல. அந்த இரவுல வெளியில போகவும் முடியாது. இது பல காலங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம். அந்த இரவினுடைய இருள வெளியில போக முடியாது. அப்ப இரவில் நான் இங்கே இருந்துக்கிட்டேன், நான் காலையில போறேன் அப்படின்னு அந்த அம்மா அனுமதி கேட்குது. அவரும் சரிங்கிறார். இவர் இரவினோட நேரத்துல விளக்கு, அந்த எண்ணெய் விளக்க பொருத்தி வைத்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார், அல்லது தான் படிக்க வேண்டிய கிதாபுகளை வச்சு படிக்கிறார். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் தன்னுடைய விரலை அந்த எரிகின்ற அந்த எண்ணெய் விளக்குல கொண்டு போய் அப்படி ஒரு தடவை சுட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிடுறார். இப்படியே அடிக்கடி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அந்த விரலை வந்து எண்ணெயில திரியில வச்சு ஒரு சுட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிடுறார். இந்த அம்மா அதை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. காலையில வெளியில போகும்போது அந்த அம்மா கேட்டுச்சு, என்னை பாதுகாத்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அந்த இரவு நேரத்துல எரிகின்ற அந்த எண்ணெய் விளக்குல உங்க விரலை வச்சு வச்சு எடுத்தீல, அது என் கை சுடும் இல்லையா? ஒரு தடவை தெரியாம வைக்கலாம், ஓயாம வச்சுக்கிட்டே இருந்தா தெரிந்தே வைக்கிறீர்கள், உங்க விரலை நீங்க புண்ணாக்கி கொண்டீர்கள், அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறீங்க, நானும் ஒரு திருமணம் முடிக்காத இளைஞன், என் நப்சு வந்து என்ன தூண்டுது, இந்த சந்தர்ப்பத்துல பாவத்தின் பக்கம் போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தூண்டுது. அப்படி தூண்டும் போது நான் என்ன நினைச்சோம்னா, இந்த நெருப்பு மாதிரிதான் நாளைக்கு நரகத்துல நெருப்பு எரியும், அந்த நெருப்பில் அல்லாஹ் இதற்காக நம்மை தூக்கி போட்டால் அது எவ்வளவு கடுமையாக நம்மை எரிக்கும் அப்படிங்கிறத நான் என்னுடைய நப்சுக்கு உணர்த்துவதற்காக அந்த எண்ணம் வரும்போதால் என்னை நான் சுட்டுக் கொண்டேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார்ன உடனே இந்த அம்மா அவர்கள் இருக்கிற அந்த பேணுதலை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று அஷ்ரஃப் அலி தான்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய பசந்தீதா வாக்கியார், அதாவது விருப்பமான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட ஒரு நூல்ல இந்த சம்பவத்தை பார்க்கிற நம்ம மனசு பண்பட்டால் நிச்சயமாக எந்த பாவத்திலும் விழாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு இது ஒரு அருமையான சான்றாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாக்கிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக وأشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.